நம்ம தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கிறேன் கும்பகோணம் ஆக்சுவலாக எங்களுக்கு. இப்போ நான் வந்துட்டு டொயோட்டோ ஆடியோ சிஸ்டம் மாற்றுறதுக்காக நான் பார்த்துட்டு இருந்தேன். நிறையா பக்கம் பார்த்துட்டு இருந்தேங்க. இப்போ சாரோட யூடியூப் சேனல் பார்த்து அதில் பெக்யூலியராக அவர் கிறிஸ்டாக்கு என்ன பண்ணியிருக்காருன்றதை பார்த்துட்டு பண்ணும்போது வந்துட்டு பிளாம் வந்து அவர் சிக்னேச்சர் தனியாக இருக்கும், நல்லாயிருக்கும், கேட்டு பார்த்தா தான் தெரியும், இல்லாட்டி தெரியாதுன்னாங்க. நானும் 2-3 வீடியோவில் கேட்கும்போது, ஹெட்செட்டில் கேட்கும்போது இதில் ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடிஞ்சது. பட் ஸ்டில் நம்ம மாற்றினா தான் அதோட தெரியும்ன்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்தேங்க. அப்புறம் என்ன கேட்டால் என்ன பிளாம்னா சரி ரைட் ஓகே, டொயோட்டாவோட ஸ்பீக்கர்ஸை தாண்டி ஒரு 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 25% 30% இருக்கும் அப்படின்ற தாட்டில் வந்தேன். பட் அதையும் கம்பேர் பண்ணுறதுக்கே நம்ம போகக்கூடாது. இதுதான் வந்துட்டு ட்ரூத்துங்க. நார்மல் 2-வே ஆடியோவுக்கு ஃப்ரண்ட் ஆக்டிவ் பேக் பாசிவ் தான் பண்ணுச்சு. 2-வே ஆடியோவுக்கு நீங்கள் இது வந்துட்டு ஃபீல் பண்ணி பார்த்தா தான் சார் சொன்ன மாதிரி தெரியும். அதனால் உங்களுக்கு அது மாதிரி இருந்தது அப்படின்னா, இது ஒரு மாதிரி சவுண்ட் சிக்னேச்சர். பட் வேறு மாதிரி உங்களுக்கு இருந்ததுன்னா அதை நீங்கள் சார்கிட்ட கேட்டு பண்ணுங்கள். பட் பிளாம் வந்துட்டு இந்தளவுக்கு நான் எதிர்பார்த்ததுக்கு ரொம்பவே மேலே, அதாவது கம்பேரே பண்ணக்கூடாதுன்றது தான் ட்ரூத்துங்க. Hi guys, welcome to Decibel Auto Hub. இன்றைக்கி நம்மகிட்ட ஒரு கிறிஸ்டா இருக்குது. இந்த கிறிஸ்டா பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்திருக்காரு. இந்த கஸ்டமர் வந்து என்கொயரியெல்லாம் எதுவுமே பண்ணல, டைரெக்டாக அவர் வந்துட்டார். ஒரு நார்மலாக இங்கே என்ன ப்ரொசீஜராக இருக்குன்னா, நார்மல் கஸ்டமர் வந்து என்னை ஃபோன் பண்ணி கேட்பாங்க, கேட்டுட்டு தான் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவர் வருவாங்க. இவர் டக்குன்னு வந்துட்டார், எதுவுமே கேட்கல, எந்த என்கொயரியும் இல்லை, எதுவுமே இல்லை. ஃபுல்லாக நம்மளை நம்பி, டெசிபிள் ஆட்டோவை நம்பி, எதுவுமே எந்த வித கொரியும் இல்லாமல் நீங்கள் எனக்கு பெஸ்ட்டாக ஆடியோ பண்ணி கொடுங்க. ஒரு பேசஞ்சர் தான் அவர் கேட்டு வந்தார். பட் நம்ம சரி ஒரு 2-வே ஆக்டிவ் பண்ணி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2-வே ஆக்டிவ் இது பண்ணியிருக்கோம். 3-வே ஆக்டிவ் தான் பேசணும். பட் ஆல்மோஸ்ட் இந்த பட்ஜெட் பார்த்திங்கன்னா 3-வே ஆக்டிவ் செட்டப் தான் போயிடுச்சு. ஏன்னா ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் கொஞ்சம் எல்லாமே ப்ரீமியமாக வேணும், எவ்ரிதிங் கொஞ்சம் ப்ரீமியமாக பண்ணி கொடுங்கிற மாதிரி கேட்டார். ஓகே, அந்த மாதிரி தான் நம்ம இதில் எல்லாமே சூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம 3-வே சஜஸ்ட் பண்ணதுக்கு அவருக்கு எனக்கு வந்து ஒரிஜினாலிட்டிலே மடி பார்த்தா எனக்கு எதுவுமே ஆடியோ பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி எதுவுமே தெரியக்கூடாது, எல்லாமே ஒரிஜினல் பொசிஷனில் இருக்கணும், எந்த வித எதுவுமே மாடிஃபிகேஷனும் எனக்கு பண்ண வேண்டாங்கிற மாதிரி கேட்டார். ஸோ அப்போ ஆப்வியஸ்லி நம்ம 3-வே அதில் பண்ண முடியாது. 3-வே பண்ணுறக்கு ஆப்ஷன் ஒன்றே வந்து டோர் பேரில் இது பண்ணலாம். பட் ஸ்டில் அதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். சரி ஓகே ஃபைன், ஒரு 2-வே ஆக்டிவாவது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. அதுவும் இன்னொரு கொரி வச்சார், எனக்கு பெருசு ஆம்பிளிஃபைர்ஸ் எல்லாம் இது வைக்காதீங்க, முடிஞ்சால் ஒரே இது மொத்தமாக எல்லாம் முடியுங்கிற மாதிரி கேட்டார். அது கொஞ்சம் கஷ்டம். பட் இதுக்கு என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அதுவும் நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு ஒரே ஒரு மோனோ ஆம்ப்பு, ஒரே ஒரு டிஎஸ்பி வித் ஆம்பிளிஃபையர், அந்த மாதிரி கான்செப்ட் இதில் சூஸ் பண்ணிட்டோம். ஏன்னா இதில் அவர் ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஒரு ஹோண்டா சிட்டி வீடியோ போட்டிருக்கோம், பிளாம் ஸ்பீக்கர்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ அதை கேட்டுட்டு அவர் இது பிளாமே எனக்கு போகிறேன். ஆக்சுவலாக ஒரு மொரேல் ஆர் பிளாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்தது. ஃபைனலி பிளாமே ஒரு டிசைட் பண்ணிட்டார். ஸோ பிளாமோட எக்ஸ்பிரஸ் சீரிஸ் ஃப்ரண்ட் காம்பனண்ட்டு, ரியர் கோஆக்சில், ஒரு ஒசைலோட 8 சேனல் டிஎஸ்பி, ஓடிஜி சப்போர்ட் இருக்கிற 8 சேனல் டிஎஸ்பி வித் 8 சேனல் ஆம்பிளிஃபையர். அந்த டிஎஸ்பி தான் அதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். 50 வாட்ஸ் ஆர்எம்எஸ் இருக்குது. இது 2 ohmsனால ஸோ நம்மளுக்கு அது அவ்வளோ பெரிய பவர் தேவைப்படாது. ஸோ அதனால தான் நாங்கள் ஆம்பிளிஃபையர் இன்ஸ்டால் பண்ணல. அதே ஒரே டிஎஸ்பி, அது இன்பில்ட் ஆம்பிளிஃபையரை யூஸ் பண்ணிட்டோம். சப்வூஃபர் இன்ஃபினிட்டியோட ரெஃபரன்ஸ் சீரிஸ், லேட்டஸ்ட் சீரிஸ் 103 ஒரு மாடல், 350 வாட்ஸ் ஆர்எம்எஸ் இருக்குது. ஸோ அதுதான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதுவும் பாக்ஸ் வந்தீங்கன்னா கஸ்டம் மேட் ஃபார் கிறிஸ்டா, சைடில் ஓரமாக ஒதுங்கிக்கும், ரொம்ப பெரிய ஸ்பேஸில் எதுவும் ஆக்குபை பண்ணாது. இன்றைக்கி மோல்டிங், ஃபேப்ரிகேஷன் அது மாதிரிலாம் எதுவும் தேவைப்படாது.
கிறிஸ்டா யூசர்ஸ்க்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு ஃபேப்ரிகேஷன் போனீங்கன்னா நீங்கள் மோர் தென் 10,000 ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வெறும் பாக்ஸ் மட்டும்தான். நீங்கள் நார்மலாக என்ன பாக்ஸ் நம்ம சார்ஜ் வருமோ அதோட ஒரு 1,000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரப்போகுது. ஸோ பெரிய விஷயமே இருக்காது. 3,000 ருபீஸ்க்கு அந்த பாக்ஸ் முடிஞ்சிடும். ஸோ பெட்டர் ஆப்ஷனாக இருக்கிறதுனால தான் நம்ம இதுவே கிறிஸ்டாக்கு வந்து மோல்டிங்லாம் பண்ணாமல் பாக்ஸ் அவர் இன்னும் பாக்ஸ் ரிமூவபுளாக இருக்கணுங்கிறாரு. ஸோ ஓகே ஃபைன், அதுவுமே நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னு அதுவும் பண்ணிட்டோம். அப்புறம் டேம்பிங் பார்த்தீங்கன்னா ஒசைலோட தான். இதில் ஆல்மோஸ்ட் ஒசைலோட ப்ராடக்ட்ஸ் நம்ம இன்னோஸ் ப்ராடக்ட்னால டேம்பிங் ஒசைல், ப்ராசரும் ஒசைல். ப்ராசர் பார்த்தீங்கன்னா வித் ஓடிஜி சப்போர்ட், ஹை ரெசல்யூஷன் 192+24 போர்ட் சப்போர்ட் பண்ணுற ப்ராசர் தான் அதில் போட்டிருக்கோம். இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ராசர் தான், ரொம்ப ஹைரன்லாம் கிடையாது. ஏன்னா 8 சேனல் தான் இருக்குது இதில். ஸோ அதுதான் அதை ஆஃப் பண்ணியிருக்கோம். டெமோ போட்டிருக்கோம், பாருங்கள்.